என் தங்க பிள்ளையே, உன்னை தேடி ஒரு நிரந்தரமான உறவு வரப்போகிறார். நீயோ அங்கு யாரையோ எதிர்பார்த்து கடந்து போகின்ற வாழ்க்கையில் இவர் என்னருகில் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷப்படுவேன் என்று ஒரு உருவை உள்ளமுருக நினைத்து தவித்து கொண்டிருந்தாய். அத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவில் அவரை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு அவர்தான் வேண்டும் என்று வைராக்கியமாக இருந்து கொண்டாய். இந்த வைராக்கியத்தில் நீ ஜெயித்து விட்டாய். அடம்பிடித்ததில் நீ ஜெயித்து விட்டாய். என் தங்கமே, நீ எதிர்பார்த்த நிகழ்வொன்றை நடத்தி அவரை உன் கரப்பற்றி தருவதற்காக இந்த வராகி அன்னை நான் வந்து விட்டேன். என் செல்ல பிள்ளைகளுக்காக அவர்களின் ஆசையின் கனவையும் நிறைவேற்றுவதற்கு நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது உனக்கு வேண்டியதை தருவதற்காக இந்த தாய் உன்னிடத்திலே வந்து விட்டேன். நீயோ எப்படி எது நடக்கப் போகிறது என்று சதா நேரமும் அங்கு பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். அந்த பதற்றத்தை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கான வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் தாய் என்னோடு தான் இருக்கின்றாள் என்பதில் உறுதிப்பட இருந்து கொள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கு வேலை இல்லை என்று யாராவது சொன்னால், உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால், அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. ஏனென்றால் அவர்கள் கீழே தள்ளி விடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். உன்னை வெற்றியின் படியை ஏற விடாமல் அங்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். படிக்கட்டுகளில் ஏறும் பொழுது எண்ணெய் ஊற்றுவதற்கும் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். வலிக்கு விழுந்து விட்டேன் என்று நீ எத்தனை தடவை என்னிடம் கதறிக்கின்றாய். அந்த கதறுதலுக்கான காரணம் அவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதையும் உன்னிடம் நான் சொல்லவில்லையோ என்று சிந்திக்காதே. என் தங்கமே, நான் அத்தனை விஷயத்திலும் உனக்கு நிலையானதாக உன்னிடம் வைத்துக்கொண்டு உன் வெற்றியை தருவதற்காக உன் வராகி தாய் வந்து இருக்கின்றேன். யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்கள், யாருக்காக என் தங்க பிள்ளைகள் அங்கு நினைத்து நினைத்து மனதை வருத்தி கொண்டு தனிமையோடு போராடி கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தை வெற்றியிடும் தருணத்தோடு நான் இங்கு உருவாக்கிவிட்டேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களும் கவலைகளும் இன்று தீரத்தான் போகிறது. உனக்கான வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி பயணத்தை தருவதற்காக உன் போராட்ட களத்திற்கு முடிவு கட்ட நான் வந்து விட்டேன். யாருமே இல்லை என்று நீ நினைப்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தாய் வராகி இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதிபட நீ நினைத்துக்கொள். எந்த ஒரு விஷயம் உன் கண்களுக்கு வந்து புலப்பட வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தோடு தான் இப்பொழுது உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் நான் தருவதாக இருக்கும் பொழுது நீ எங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய்? யாருக்காக அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளைகள் கடந்து வந்து விட்ட பிறகும் இனியும் சோதனை என்று நீ இருக்க வேண்டாம். அந்த சோதனையின் காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். நம்பிக்கையோடு செயல்படுகின்ற பொழுது நீ யாருமே இல்லை என்று யோசிப்பதை விட என் தாய் என் கரத்துக்குள் அங்கு வைத்து கொண்டுதான் இருக்கின்றாள், அவளை என்று நீ நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் சோகம் சோகம் என்று சோகத்தோடு இருந்த காலத்தை முடித்து வைத்து இனி உனக்கான வாழ்க்கையில் வெற்றி பாதை அமைத்து தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நடப்பதும் நடக்கப் போவதும் அங்கு ஏதேதோ இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் தீர்மானித்திருப்பவள் இந்த தாய் வராகியாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சூட்சமங்களையும் உன்னை சுற்றி நடக்கும் வஞ்சனைகளையும் உனக்கு புரிய வைத்து நீ எந்த வெற்றிக்காக காத்திருந்தாயோ அந்த வெற்றியை தருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த வராகி தாய் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதும்
நடக்கப் போவதும் உன்னுடைய சூழ்நிலையால் அங்கு என்று நினைத்து கொள்ளாதே. உன்னுடைய விடாமுயற்சியினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீ திறமையும் நம்பிக்கையும் வளர்த்து கொண்டே இரு. ஒழுக்கம் உள்ளவர்கள் இந்த உலகிற்கு ஏணியாகத்தான் இருப்பார்கள். அப்படித்தான் என் பிள்ளைகள் இங்கு ஏறு முகத்தை நோக்கி ஏறிக்கொண்டு இருக்கின்றார்கள். எந்த ஒன்றும் உன்னை அங்கு நெருங்க விடாமல் உனக்கு வெற்றியை தரும்படியாகத்தான் இந்த வராகி அடுத்தடுத்து வைத்து கொண்டே இருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்தது அங்கு தூய்மையானதாக இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காத பொழுது நான் உனக்கானதை தராமல் இருப்பேனா? வெற்றி களிப்போடு என் பிள்ளைகளை தேடி வந்து இருக்கும் பொழுது சந்தோஷமாக அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள். நீ நடக்கப் போவதை நினைத்து எல்லாம் அங்கு பதற்றப்படாதே. சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே நிலைத்திருக்குமா என்று என்னிடம் கேட்காதே. சில தருணத்தில் அதுவும் நிரந்தரமானதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி என் தங்க பிள்ளைகளை நான் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்விக்க வந்து கொண்டு இருப்பேன். ஒன்று போன்றால் இன்னொன்று எப்படி நம்முடைய பிரச்சனைகள் தேடி வருகிறதோ அதுபோலத்தான் உன் மகிழ்ச்சியும், அதுபோலத்தான் உன் இன்பமும், அதுபோலத்தான் உன் வெற்றி பொக்கிஷமும். ஒன்று போனால் இன்னொன்று இன்பத்தை தந்து உன் முகத்தில் ஆனந்தத்தை எப்பொழுதும் அருள்வதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். இந்த தாயை நம்பியவருக்கு எந்த ஒரு கெடுதலும் எப்பொழுதுமே நேரிடாது. நான் நாளுக்கு நாள் என் பக்தர்களை அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றேன். அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தி எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் என் செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது என் செல்ல பிள்ளையாகி நீ என்னிடம் கேட்ட வரத்தை நான் தராமல் இருப்பேனா? என் தங்கமே, உன் மனதில் நினைத்தவரை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்க தூய்மையான உள்ளத்தோடு அவரை கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்க நான் வந்து இருக்கும் பொழுது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பதற்றத்தை எல்லாம் வளர்த்து கொள்ளாதே. வருவாரா மாட்டாரா என்று நீ நினைக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் என் பிள்ளைகளுக்கான நிலையான விஷயத்தை வைத்து கொண்டு அதில் ஒவ்வொன்றையும் நான் இப்படித்தான் நடக்கப் போகிறது, அப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் வருத்தமும் கொள்ளாதே. சோகமும் துக்கமும் உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதோ என்று நீ எப்பொழுதும் அதை நினைத்து கொண்டு இருக்காதே. அதிலிருந்து முதலில் வெளிவர கற்றுக்கொள். உனக்கு வேண்டியதை பெறுவதற்கு இந்த தாய் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பாள் என்பதில் உறுதியாக இருந்து நீ அடுத்தடுத்து நடக்கப் போகும் செயலுக்கு என் மீது பாரத்தை செலுத்திவிடு. அம்மா, நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு வெற்றி நீதான் கொடுக்க வேண்டும் என்று நிம்மதியாக இரு. நிச்சயம் உன் வாழ்க்கையிலும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ நினைத்தது தான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.